இப்ப நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில உரும்புராய் இந்து கல்லூரிக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம். பலாலி வீதி ஓரமாக இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது உரும்புராய் இந்து கல்லூரியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த உரும்புராய் இந்து கல்லூரிக்கு அருகில இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில தான் இந்த வீடு அமைந்திருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியினுடைய பேரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்து கல்லூரி அருகாமை வீதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வீதியில வெறும் 50 மீட்டர் தூரம், அதாவது நடந்து போகக்கூடிய தூரத்துல தான் இந்த வீடு இருக்குது. பிரதான வீதியில இருந்து இப்ப நான் நடந்து தான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த வீதியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீதி சிறிய ரக பெரிய ரக வாகனங்கள் போகக்கூடிய நல்ல அகலமான வீதியாகத்தான் இருக்குது. இப்ப நாங்கள் வீடு வரைக்குமான அந்த வீதியை நாங்கள் பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது. யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு பற்றிய பொதுவான தகவல்களை முதல் பார்ப்போம். இந்த வீடு மொத்தமாக 3 பரப்பு காணிக்கை கட்டப்பட்டிருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டினுடைய அனைத்து புறங்களும் அதிநவீன சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களால கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்ப நாங்கள் கேட்டை தாண்டி உள்ளுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டினுடைய சகல வெளிப்புறங்களுமே சீமந்து கல்லு பதிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அனைத்து வசதிகளையும் கொண்ட இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு பற்றிய பொதுவான தகவலை முதல் பார்ப்போம். இந்த வீட்டுக்கு 2 வாசல் இருக்குது. நீங்கள் வடக்கு வாசல் பாவிக்கிறது அப்படின்னு சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல கிழக்கு வாசல் பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது கிழக்கு வாசலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே நேரம் வடக்கு வாசலும் இதே போல ஒரு தோற்றத்துல தான் அமைஞ்சிருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழாய் கிணறு இந்த வீட்டுக்குரிய 3 பரப்பு காணிக்கை அடிக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த குழாய் கிணறு அடிக்கக்கூடிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பகுதி. இந்த வீட்டினுடைய வெளிப்புற தோற்றங்களை பார்த்து கொண்டிருக்கையே உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட வாகனங்களை சிறிய ரக கார்களா இருக்கலாம் அல்லது கேடிஎச் வாகனங்களாக இருக்கலாம் வீட்டுக்கு உள்ளுக்கு கொண்டு வந்து இந்த வீட்டை சுத்தி பார்க் பண்ணக்கூடிய இடவசதி இந்த வீட்டை சுத்தி இருக்குது. அதே போல இந்த வீட்டினுடைய வலது புறத்துல இந்த கார் விடுறதுக்குரிய செட் இருக்குது. நீங்கள் அதனுடைய தோற்றத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்குள்ள ஏற்கனவே ஒரு கார் இருந்து கொண்டிருக்குது. இன்னும் ஒரு காரை விடக்கூடிய ஒரு தோற்றத்துல தான் இந்த செட் கட்டப்பட்டிருக்குது. அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த செட்டுக்கு உங்களுடைய வாகனங்களை நீங்கள் பார்க் பண்ணி கொள்ள முடியும். இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னா 2 தேவைகளுக்காகவும் பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் இந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் ஒரு வீட்டை தேடுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீட்டை வாங்கி உங்களுடைய குடும்பத்தோட இருந்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னா ஒரு தொழில் முயற்சிக்காக ஒரு வீட்டை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடு பயனுடையதாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டை முழுமையாக நீங்கள் வாடகை கொடுக்கறது அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 15,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் வாடகை பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல ஒரு மாதத்துல 30 நாள் அப்படி என்று பார்க்காம 20 நாள் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தினை நீங்கள் இந்த வீட்டில வாடகைக்கு விடுவதால நீங்கள் உழைத்துக் கொள்ள முடியும். அப்படியான ஒரு தோற்றத்துல அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு வீடாகத்தான் இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது. இந்த வீடு பற்றிய மிக முக்கியமான விடயம், இந்த 3 பரப்புக்கு அமைஞ்ச இந்த வீடு சுற்று மதிலோட இருக்குது. 4 புறமும் சுற்று மதிலோட கட்டப்பட்டிருக்குது. அதே போல இந்த வீடு பற்றிய அடுத்த தகவல், இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னா இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தளபாடங்களோட தான் இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களோட சேர்த்து தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற டைனிங் டேபிள் ஆகட்டும், சோபா செட் ஆகட்டும், இந்த வீட்டில் இருக்கிற அனைத்து பொருட்களாகட்டும், அனைத்து பொருட்களும் சேர்த்து தான் இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. இப்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம் இருக்குது. அதே போல இந்த வீட்டுக்குரிய கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் கட்டப்பட்டிருக்குது. கிச்சன் மாடர்ன் கிச்சனாக கட்டப்பட்டிருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மொத்தமான அழகிய தோற்றத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க.
இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் 3 ரூம்கள் இருக்குது. அதே போல் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஓப்பன் பால்கனியும் இருக்குது. அதனுடைய முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீட்டினுடைய முழுமையான தோற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. யாழ்ப்பாணம் மாவட்டம் உரும்புராய் பகுதியில் பலாலி வீதியிலிருந்து வெறும் 50 மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீடு முன்னாடியே சொன்ன மாதிரி அனைத்து தளபாடங்களோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இப்போ டிஸ்பிளேயில் ஆரம்பத்தில் இருந்து 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. இந்த மேலே இருக்கிற இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கோலூடாக தொடர்பு கொள்ள முடியும். அதே போல் இந்த வீட்டை விலை விவரங்களை கதைக்கிறது அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் கதைத்து கொள்ள முடியும். அதே போல் உரும்புரை பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னால்
கீழே இருக்கிற இலங்கை இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உரும்புராய் பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த 2 இலக்கங்களை பயன்படுத்தி இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை தந்துட்டேன். இது போல உங்களுடைய வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். அதே போல் இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடுகள் காணிகளுக்கான உறுதிகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல சட்டத்தினூடாகவோ சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்களா அதை வங்கிகளுக்கூடாக செய்யுங்க. அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும். இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இந்த வீடு பற்றிய முழுமையான காட்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.